ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ தேர்வு எழுதும் போட்டித் தேர்வு பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு முழு உருவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சிறிய டாபிக் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 தொகுதி 6 தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மற்றும் சமூக சரிங்களா அரசியல் இயக்கத்தினுடைய இருக்கக்கூடிய தொகுதி 6ல் கொஷின்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுனால இது எங்களுடைய சிறிய ஒரு வீடியோ பதிவு அகாடமி சார்பாக நாங்கள் போடுறோம். இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நாங்கள் நினைவு கூறுவதற்காக போகிறோம். நிச்சயமாக இந்த டாப்பிக்கில் இருந்து 20க்கு 20 நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இங்கே கொண்டு வரலாம். எது சார் இங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட் என்ன சார்னா, தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். தமிழ் சமுதாயம் அப்படின்னா என்ன சார்னா, தமிழ் சமுதாயத்தை பேஸ் பண்ணி கேட்கறதுனால சங்க காலத்தில் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கத்தோடு அடுத்து பார்த்தோம்னா சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய தொழில் ரீதியாக அன்பின் 5 இணைகள் பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு தேவையான கொஷின்ஸ் அடிச்சு தூக்கிடலாம். அப்போ அன்பின் 5 இணைகள் என்பது தமிழ்நாட்டில் எந்த இடத்தோட தொடர்புடையதுன்னு கேட்டால் ஆதிச்சநல்லூர். அப்போ ஆதிச்சநல்லூர்னு வந்தால் தொல்லியல் கண்டுபிடிப்போட தொடர்புடையதாக காணப்படும். ஆதிச்சநல்லூர் ஏன் சார் சொல்கிறோம்னா, இலக்கியத்தோடு வரும்போது பார்த்தோம்னா நடுகள் வழிபாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுகள் வழிபாட்டை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். அப்போ நடுகள் வழிபாடு தொடர்புடையது வரதுனால தமிழ் சமுதாய வரலாறு நிச்சயமாக நமக்கு 11வது புக்கு எத்திக்ஸ் அறவியல் பண்பாடில் நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா மார்க் எடுப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொள்ளலாம். அதோட 9th புக்கு இருக்கிற சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய முதல் 3 லெசனை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொல்லியல் கண்டுபிடிப்புக்கு தேவையானதை இங்கே இந்த இடத்துல கொண்டு வரலாம். ஆர்கியாலஜி ஆஃப் சர்வே இந்தியா அப்படின்றதுனால நடப்பு நிகழ்வுகளோடு என்ன சார்னா, அட் பிரசன்ட் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கண்டெடுத்திருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன கண்டெடுத்திருக்காங்கன்றத கொஷின் எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா கீழடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழடியினுடைய மிக முக்கியமான பொருள் அகழ்வாராய்ச்சி தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் மியூசியம் அங்கு காணப்படுகிறது. அதை பற்றியான கொஷின் எதிர்பார்க்கலாம். அல்லது வேறு என்ன சார் இதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, படிச்சிருப்பீங்க நடுக்கல்னா என்ன, சரிங்களா, மாசாத்தி கற்கள்னா என்ன, நடுக்கற்களும் மாசாத்தி கற்களும் அப்படின்றது வார்த்தை வரும்பொழுது, நடுக்கல் என்பது போரில் வெற்றி பெற்று வீர மரணமடைந்த வீரனுடைய மனைவிக்கு வைப்பதும் வீரனுக்கு வைப்பதும் கற்களை பற்றியான விஷயத்தை தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நடுகள் வழிபாடு தொல்காப்பியம், போரில் வெற்றி பெற்று வீரம் மரணமடைந்த வீரனுக்கு வைப்பது நடுக்கற்கள், போரில் வெற்றி பெற்று வீர மரணமடைந்த வீரனுடைய மனைவிக்கு வைப்பது மாசாத்தி கற்கள். அப்போ மாசாத்தி கற்கள்னா என்ன சார்னா, கணவன் இறந்தவுடன் மனைவியை சிதையில தூக்கி போடுவது அல்லது ஜகவர் முறை அல்லது சதி உடன்கட்டை ஏறுவது சொல்லக்கூடியது. அதனால் நடுகள் வெடிபோடு தொடர்புடையதுனால 3800 முதுமக்கள் தாழிகள் கண்டெடுத்திருப்பாங்க. எங்கே சார் அப்படின்னா ஆதிச்சநல்லூர். அதனால் ஆதிச்சநல்லூரோடு தொடர்புடைய விஷயத்தையும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு நடப்பு நிகழ்வுகளில் எந்தெந்த மாவட்டத்தில் கண்டெடுத்திருக்காங்கன்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 கொஷின் இல்லை ஒரு 3 கொஷின் அடிச்சிடலாம். அதிகமாக நமக்கு எதிர்பார்க்கக்கூடியது சரிங்களா, 1 நெல் நாகரிகம் என அழைக்கப்படுவது ஆதிச்சநல்லூர், சோழர்களின் மீனவ கிராமம் என அழைக்கப்படுவது அரிக்கமேடு, அடுத்து பார்த்தோம்னா ஆம்பத்தோடு, அடுத்து பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் காணப்படக்கூடிய இடங்கள், அடுத்து பார்த்தோம்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இடங்கள், அடுத்து அப்படியே வந்தோம்னா திருச்சி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. இது மாதிரியான மாவட்டங்கள் அட் ப்ரெசன்ட் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன சார்னா, சங்ககாலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம். இதில் எது சார் அதிகமாக படிக்கணும் அப்படின்னா, படிச்சிருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு நபர்கள் இருந்தாலும் 8 தொகையும் 10 பாட்டும் தெளிவாக பார்த்தா போதும். இதோட சிற்றிலக்கியம், சிற்றிலக்கியத்தில் வரக்கூடியதில் மிக முக்கியமாக கலம்பகம், பல்லு, சரிங்களா, கலைஞத்து பரணி, தூது, உலா, அந்தாதி, சரி, குறவஞ்சி, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து இதோடு சேர்த்து படிக்கும். இந்த 8 தொகை நூல்களில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அகநானூறும் புறநானூறுமாக இருக்கும். ஏன்னா புறநானூரில் பாடல்கள் கொடுத்துட்டு டைரெக்டாக கேட்பாங்க, 10 பாட்டு ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இங்கே சங்க இலக்கியம் என்பதை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இதை பார்க்கும். இதோடு இன்னொன்று என்ன சார்னா, தொல்காப்பியத்தில் பேஸ் பண்ணி அதுவும், அடுத்து சிலப்பதிகாரத்தையும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும். ஏன்னா சிலப்பதிகாரம்லாம் நம்ம தமிழர்களுடைய தொடர்புடைய சோழ மன்னர்களுடைய வரலாற்றை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்கே பார்ப்போம்.
அடுத்து திருக்குறள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருக்குறள் இங்கே ஒன்று மட்டும் கொடுத்துருக்கேன். மதசார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், தத்துவ கோட்பாடுகள், வாழ்வியல் இல்லங்கள், இதை பற்றிலாம் நிச்சயமாக கேட்பாங்க. திருவள்ளுவர் ஆண்டு எப்போ கொண்டு வந்தாங்க, திருவள்ளுவருக்கு எந்த ஆண்டு சிலை வைத்தார்கள், தற்போது தமிழக அரசு திருவள்ளுவருக்கான கண்ணாடி பாலம் தெரியும் கன்னியாகுமரியில் கொண்டு வந்தது, திருவள்ளுவர் மாநாடு எங்கு நடந்தது, திருக்குறளை பற்றியான வினாக்கள் நிச்சயமாக இருக்கு. இந்த திருக்குறளை பற்றி கேட்கணும்னா கல்வியை செல்வமாகவும் மாட்டை செல்வமாகவும், அடுத்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உழவு தொழிலை சொல்லக்கூடிய மழையை செல்வமாக கருதியவர் யாருன்னு வள்ளுவர். வள்ளுவர் பற்றியான குறள்கள் தமிழே ரிலேட்டடாக இருக்கும். தமிழை நம்ம 20 அதிகாரங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அந்த 20 அதிகாரங்களில் பேஸ் பண்ணி கேட்பதனால திருக்குறள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்பாங்க. மன்னனை சம்பந்தப்பட்டு போன முறை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். என்ன சார் கொஸ்டின்னா, வர்ணாசிரம ஜாதி முறையை திருவள்ளுவர் ஆதரித்தாரா? அப்போ திருவள்ளுவர் காலத்தில் வர்ணாசிரமம் என்ற ஜாதி முறை இருந்திருக்கா அப்படின்ற கொஸ்டின். ஏன்னா போன குரு போரில் கேட்டாங்க, சேரர் சோழர் பாண்டியருடைய மன்னர்கள் பேஸ் பண்ணி மன்னனுடைய அறம் என்ன என்றதை திருவள்ளுவர் சொன்னாருன்னு. ஸோ அதே போல் இந்த முறை மன்னர்களை பற்றி குறிப்பதனால மன்னனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதுனால வள்ளுவர் பற்றியான கருத்துக்கள் அதிகம் இருக்கும். வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் கண்டிப்பாக வர்ணாசிரம ஜாதி முறைகள்லாம் கிடையாது. அது சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் நிச்சயமாக 5 வினாக்கள் இருக்கும். எதிர்பார்க்கலாம் 5 வினாக்கள் பார்த்தோம்னா நமக்கு டைரெக்டாக கொடுக்குறாங்களோ என்னன்னு தெரியாது. பெருமவற்றுள் யாம் அறிவது மக்கட்பேர் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அது எதோட தொடர்புடையது, நிலத்தின் தன்மையை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய வினாவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பார்த்துக்கணும், சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்கு. நிச்சயமாக இந்த இடத்துல 2 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், அல்லது 3 கொஸ்டின். இது ஐஎன்எம்மோட தொடர்புடையது. ஐஎன்எம் என்பது எதோட தொடர்புடையனா இந்தியாவுடைய தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய பங்கு. அப்போ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்தது சார், வரலாற்று காலத்தில் பேஸ் பண்ணி வரதுனால புலித்தேவர் பேஸ் பண்ணி, புலித்தேவன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தோம்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கர்நாடகா போர், மைசூர் போர், மராத்திய போர் அப்படி வரதுனால போர்ச்சுகீசியர்கள் வருது. போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டேனியர், பிரெஞ்சுக்காரர், இவங்கெல்லாம் யார், ஐரோப்பியரில் யார் வந்தோம், இவனால் தமிழ்நாட்டில் என்னென்ன போர் நடந்தது அப்படின்றதுனால பக்சார் போர், பிளாசி போர் உட்பட, கர்நாடகா போர், மைசூர் போர் உட்பட, மராத்திய போர், சீக்கிய போர் பேஸ் பண்ணி வரதுனால நமக்கு இந்த இடத்துல விடுதலை போராட்டத்தின் எதிரான தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா புலித்தேவன், ஒண்டி வீரன், வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக இருக்கும். வேலு நாச்சியார். அடுத்து மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, இவங்களோட தொடர்புடைய நபர்கள், பாளையக்காரர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்றதுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க காலத்தில் என்னென்ன கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடந்தது, இந்திய லெவலில் நடந்த கிளர்ச்சியோட தமிழ்நாட்டில் நடந்த கிளர்ச்சின்னு எடுத்துட்டோம்னா இதில் வஉசி பற்றியான கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். வஉசியோடைய பாரதியார், பாரதியோடு எதிர்பார்க்கக்கூடிய வரும்போது பார்த்தோம்னா வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய சிவாவோடு வரக்கூடிய நீலகண்ட பிரம்மச்சாரி, செம்பகராமன், இவங்களோட உள்ள மிக முக்கியமான நபர்களை பேஸ் பண்ணி கேட்பதனால கண்டிப்பாக கிளர்ச்சியோடு தொடர்புடையதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சியில் எதிர்பார்க்கக்கூடிய. அடுத்து அப்படியே வந்தோம்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இந்த பெண்களின் பங்கு மொத்தம் 20 பெண்கள் இருக்காங்க. வேலுநாச்சியார், ராணி மங்கம்மாள், தில்லையடி வள்ளியம்மை, அஞ்சலையம்மாள், அம்புஜத்தம்மாள், அஸ்லாம்பிகை அம்மையார், டாக்டர் மூவலூர் ராமமுதம் அம்மையார், எஸ் தர்மம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி, வைமு கோதநாயகி அம்மாள், ருக்குமணி லட்சுமிபதி அருண்டேல் உட்பட 20 பெண்கள் இங்கே நம்ம தெளிவாக படித்தோம்னா 3 கொஷின்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். இது தமிழுக்கு ரிலேட்டடாகவும் இருக்கும், ஐஎன்எம்க்கு ரிலேட்டடாகவும் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய படித்திருப்பதை நினைவு கூர்ந்து படிக்க வேண்டும் என்ற குறிக்கும். அடுத்து சீர்திருத்த இயக்கம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ணா, பெரியார். அண்ணாவை பற்றியும் பெரியாரும் பற்றியும் கொஷின்ஸ் இல்லாமல் டிஎன்பிசி கொஷின்ஸ் இருக்காது. அதனால் டெப்த்தாக அவங்கள பற்றி நம்ம படிக்கும் பொழுது பெரியாரை பற்றி சுயமரியாதை இயக்கம், அதோடு வரக்கூடிய மிக முக்கியமாக அவருடைய வரலாற்றுடைய நிகழ்வுகள், காலக்கோடுகள் அனைத்தும், அண்ணாவுடைய காலக்கோடுகள், அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது செய்யக்கூடிய பணிகள் என்ன, அண்ணா முதலமைச்சராக வந்தபோது செய்யக்கூடிய மிக முக்கியமான சரிங்களா அவருடைய திட்டங்கள் என்னென்ன, இதோட நீதி கட்சி வரலாறு, நீதி கட்சியினுடைய வரலாறு என்ன என்பதை பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட்டாக சார் தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள். சீர்திருத்தம் வந்துட்டாவே நிச்சயமாக நமக்கு 3 பேரான கொஷின் இருக்கும். 1 வள்ளலார், 2 வைகுண்ட சுவாமிகள், 3 அயோத்திதாச பண்டிதர், 4 இரட்டைமலை சீனிவாசன், 5
சி நடேச முதலியார், MC ராஜா, இவங்களை பற்றியான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கிறோம். எதுக்கு சார்னா இவங்க தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கம் மட்டுமல்ல திராவிட இயக்கத்தையும் கொண்டு சென்ற நபர்கள் என்பதனால இந்த இடத்துல கொஸ்டின் இருக்கும். 20க்கு 20 நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் இதில் இருக்கக்கூடிய டாபிக் அனைத்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, சிறப்பாக இது பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆரணி அண்ணா IAS அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.